ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மோர் குழம்பு வைக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சரியாக பண்ணிங்கன்னா குழம்பு புளிக்காமல் திரியாமல் சூப்பராக வரும். வாங்க பர்ஃபெக்ட் மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். வெண்டைக்காய் கட் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் குழம்பு தன்மை வந்துட்டு அதிகமாக இருக்காது. ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சு வெண்டைக்காவை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணால் தான் அது குழகுழப்பு தன்மை நல்லா போயிடும். குழம்புல போடும்போது ஒரு மாதிரி குழகுழப்பு தன்மை இருக்காது. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மோர் குழம்புக்கு ரொம்ப முக்கியமான மசாலா இப்போ அரைக்க போகிறோம். இது குழம்புக்கு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ரைஸு, துவரம்பருப்பு எல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டு வாஷ் பண்ணி நான் 20 மினிட்ஸ் ஊற வச்சு நான் எடுத்ததை ஜாரில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 5 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கங்க. நான் 1 தான் ஆட் பண்ணுறேன். ஒரு சின்ன பீஸ் நான் இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி நான் எடுத்துக்கிறேன். இப்போ மசாலா நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ மோர் குழம்புக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது தான். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் நான் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பட்டை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. கொதிச்சு ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமா நான் தயிரை நல்லா அடித்து வச்சுருக்கேன். அப்போ தான் லங்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும். நல்லா புளிக்காத தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். தயிரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா நுரைச்சி வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா திரிஞ்சு போயிடும் குழம்பு. நல்லா நுரைச்சி வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிடுங்க. மோர் குழம்பு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா டேஸ்ட்டாகவும் வந்துருந்துச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மோர் குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக ஏதாச்சும் வறுவல், கத்திரிக்காய் வறுவல், கருவாட்டு வறுவல், அப்புறம் வத்தல் இதுமாரி வச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பவிஸ் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வேறு ஒரு சூப்பரான ரெசிபியில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.